ஆசியாவில் கடந்த 2 வருஷமா நடந்துட்டு இருக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா போர்ல உக்ரைன் மேல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்த வருஷம் 2024 முடியறதுக்குள்ள உக்ரைன் மேல அணு ஆயுதங்களை பயன்படுத்த அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு ஜியோபாலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்க பேசிட்டு இருக்கக்கூடிய அதே வேளையில இன்னொரு பக்கம் மத்திய கிழக்கில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஹமாஸ் போர்ன்றது இஸ்ரேல் ஈரான் போரா மாறிடுமான்ற ஒரு பயத்தை உலகம் முழுக்க ஏற்படுத்தி இருக்குங்க. பாலஸ்தீனத்தோடைய உரிமையை மீட்கிறதுக்காக இந்த தாக்குதல் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நூத்துக்கணக்கான ட்ரோன்ஸுங்க ராக்கெட் லான்ச்சர்ஸுங்க மூலமா இஸ்ரேல் நிலப்பரப்பு மேல மிகப்பெரிய ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இஸ்ரேலோட அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் தாண்டி இஸ்ரேல் நாடு மிகப்பெரிய ஒரு சேதத்தை சந்திச்சாங்க. உடனடியா ஹமாஸ் அழிக்க போறதா சொன்ன இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பாலஸ்தீனத்து மேல நேரடியா போர் தொடுத்தாரு. கடந்த ஒரு வருஷமா இஸ்ரேல் ஹமாஸ், இஸ்ரேல் லெபனான், இப்ப இஸ்ரேல் ஈரான் விரிவடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த போர்ன்றது இப்போ அக்டோபர் 7 2024 அன்னைக்கு ஒரு வருஷத்தை எட்டி இருக்கக்கூடிய வேளையில மறுபடியும் அதே நாள் அன்னைக்கு அதிகப்படியான ராக்கெட் லான்ச்சர்ஸ் மூலமா இஸ்ரேல் ஹமாஸ் இயக்கம் இப்ப அட்டாக் பண்ணிருக்காங்க. ஹமாஸோட இந்த தாக்குதல்ல 2 பேர் காயமடைஞ்சிருக்கிறதா இஸ்ரேல் சொல்லிருக்காங்க.